வந்துட்டு நம்ம வந்துட்டு வூண்டு அதோட ஹீலிங்கும் அண்ட் வந்து டிஷ்யூ ரிப்பேர் பற்றி வந்து படிக்க போகிறோம். ஸோ வூண்ட் ஹீலிங் அப்படின்னா வந்துட்டு என்னென்ன இஸ் அ மெக்கானிசம் வெபை வந்துட்டு பாடி வந்துட்டு இப்போது ஏதோ ஒரு புண்ணாக இருக்குது, அந்த புண்ணை வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம பாடி வந்துட்டு அட்டம் பண்ணுது. வெபை நம்ம பாடி வந்து அட்டம்ஸ் டு வந்துட்டு ரீஸ்டோர் தி இன்டெகிரிட்டி ஆஃப் தி இன்ஜர்டாக இருக்கிற ஒரு பார்ட்டோட இன்டெகிரிட்டியை வந்துட்டு ரீஸ்டோர் பண்ண வந்துட்டு ட்ரை பண்ணுது. ஓகேங்களா. திஸ் ஃபால் ஷார்ட் ஆஃப் வந்துட்டு டிஷ்யூ ரீஜென்ரேஷனுக்கு. ஸோ இதில் வந்து டிஷ்யூ ரீஜென்ரேட்னா புதுசாக அப்படியே டிஷ்யூ உருவாக்கு. இங்கே வந்துட்டு ஒரு இன்ஜூர்டாக இருக்கிற ஒரு பார்ட்டோட இன்டெகிரிட்டியை மட்டும்தான் வந்துட்டு ரீஸ்டோர் வந்துட்டு பண்ணுது. ஸோ ஷார்ட் ஆஃப் வந்துட்டு டிஷ்யூ ரீஜென்ரேஷன் பை வந்துட்டு டிஷ்யூ ரீஜென்ரேஷனில் ப்ளூரிபோட்டட் செல்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகும். சீன் வந்துட்டு சம் வந்துட்டு ஆம்ஃபிபியன்ஸில் இப்போ பள்ளியெல்லாம் வந்துட்டு இருக்கும். இஸ் ஆஃபன் வந்துட்டு டெட்ரிமெண்டல் as seen in problems created by ஸ்கேரிங். இது லைக் வூண்ட்ஸ் வந்துட்டு ஹீல் ஆகும் போது வூண்ட் ஹீலிங்கில் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு ஸ்கேரிங் வந்துட்டு இருக்கும். சச்சஸ் வந்துட்டு அதர்ஷன்ஸ் வந்துட்டு வரும், கீலாய்ட்ஸ் வரும், கான்ட்ராக்சர்ஸ் வந்துட்டு வரும், அண்ட் சிர்ஹோசிஸ் ஆஃப் லிவர். இதெல்லாம் வந்துட்டு ஹீலிங்கோட ப்ராசஸ் தான். பட் எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டெட்ரிமெண்டலாக இருக்குது. சிர்ஹோசிஸாக இருக்கட்டும், கீலாய்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு டெட்ரிமெண்டலாக இருக்கக்கூடியது தான். ஸோ செவரல் ஃபேக்டர்ஸ் மை இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு ஹீலிங் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஹவர் க்ளீன் இன்சைஸ்டாக இருக்கக்கூட ஊன் இன் ஹெல்த்தி பர்சன் வேர் தேர் இஸ் நோ வந்து ஸ்கின் லாஸ் வந்துட்டு இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு செட் பேட்டர்ன் வந்துட்டு இருக்கும் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் வந்துட்டு ஹீலிங் என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ், ஸோ வந்துட்டு எங்கே அடிபட்டிருக்கு, என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்கு, மெக்கானிசம் ஆஃப் வூண்டிங், ஸோ அந்த அடி வந்துட்டு எப்படி வந்துட்டு பட்டிருக்கு, ஸோ இன்சிஷன் வந்துட்டு ஆகிருக்கா, இல்லை க்ரஷ் இன்ஜுரி வந்துட்டு ஆகியிருக்கா, இல்லாட்டினா க்ரஷ் அவல்ஷன் வந்துட்டு ஆகியிருக்கா. ஸோ இப்போ வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தா சைட், ஸோ எந்த இடத்துல அடிபட்டிருக்கு, என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, எப்படி வந்துட்டு அந்த வூண்ட் வந்துட்டு ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு இன்சிஷன் வந்துட்டு மூலிமாவோ, இல்லாட்டி வந்துட்டு க்ரஷ் இன்ஜுரி மூலிமாவோ, இல்லாட்டினா வந்துட்டு க்ரஷ் அவல்ஷன் மூலிமாவோ அதெல்லாம் வந்துட்டு. ஸோ அடுத்து வந்து கண்டாமினேஷன், ஸோ அங்கே வந்து கண்டாமினேஷன் வந்துட்டு ஆகியிருக்கா இல்லையா. அப்புறம் லாஸ் ஆஃப் டிஷ்யூ, ஸோ அடிபட்டு அந்த இடத்துல வந்துட்டு லாஸ் ஆஃப் டிஷ்யூ ஆகியிருக்கு. ஸோ அதை லோக்கல் ஃபேக்டர்ஸ். வாஸ்குலர் இன்சஃபிஷியன்சி, ஆர்டீரியாலாவோ இல்லை வீனஸாவோ வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு பிளட் சப்ளை கரெக்டாக போகலை, இல்லை வந்து ப்ரீவியஸாக ரேடியேஷன் அங்கே ஏதாச்சும் வந்துட்டு நிறைய வந்துட்டு இருக்குது, ப்ரெஷர் சிம்டம்ஸ் வந்துட்டு இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு மற்ற ஃபேக்டர்ஸ். அது சிஸ்டமிக்க ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது, மினரல் டெஃபிஷியன்சி இருக்குது, மால் நியூட்ரிஷன் சஃபர் பண்ணுறாங்களே. சிஸ்டமிக்காக வந்து டயபெட்டிஸ் மெலிட்டிஸ் இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டிஸ் வந்துட்டு வூண்ட் ஹீலிங் டிலே பண்ணிவிடும். அடுத்த மெடிக்கேஷன்ஸில் தேர் டேக்கிங் ஸ்டீராய்ட்ஸ் ஆகல, இம்யூன் டெஃபிஷியன்சி, கீமோதெரப்பி, எய்ட்ஸு, ஸ்மோக்கிங்கு, இது எல்லாமே வந்துட்டு வூண்ட் ஹீலிங் வந்துட்டு டிலே படுத்தி விடும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் த கண்டாமினேஷன் மை கன்சிஸ்ட் ஆஃப் டிஷ்யூ சச் அஸ் போன் ஃப்ரம் அனதர் இண்டிவிஜுவல் கூட வந்துட்டு வரலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கண்டாமினேஷன் வந்துட்டு காஸ் பண்ணும். ஸோ இதில் தான் இந்த வீடியோவில் ஸோ நம்ம ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஹீலிங் ஆஃப் வூண்ட் பற்றி படிச்சிருக்கோம்.